லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுற இடத்துல மல்டிமீட்டர் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அக்யூரேட்டாக அந்த ப்ராப்ளத்தை நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் இண்டிகேட்டரை பற்றி மல்டிமீட்டரை பற்றி நீங்கள் ப்ராப்பரான வீடியோ உங்களுக்கு வேணும், ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மல்டிமீட்டர்னு கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வீடியோ போடலாம் அப்படின்னு நான் மல்டிமீட்டர் எடுக்கிறப்போ இந்த மல்டிமீட்டர் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மல்டிமீட்டர் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மல்டிமீட்டரை நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த மல்டிமீட்டரை ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மல்டிமீட்டரை வச்சு நம்ம ஃபுல் வீடியோ போட போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். மல்டிமீட்டரில் மோஸ்ட்லி பேட்டரி போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டரி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பேக் சைடு இருக்கிற இந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மல்டிமீட்டரோட ஓடு இருக்கு, அதுக்கு ஒரு பேட்டரி இருக்கு, 9 வோல்ட் பேட்டரி இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த பேட்டரி தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பேட்டரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட ஒரு பேட்டரி இருக்கு. ஸோ நாக்கில் அன்னைக்கு பார்த்தா ஒரே பேட்டரி சார்ஜ் இருக்கா இல்லையா செக் பண்ணுறக்கா நான் நாக்கில் வச்சு பார்த்தேன். பட் நீங்கள் யாரும் அப்படி பார்க்காதீங்க தயவுசெய்து, அது ரொம்ப ஆபத்து, இப்படி பார்க்கக்கூடாது. ஸோ பேட்டரியை நம்ம ஒரு பேட்டரியை எடுத்துட்டு இன்னொரு பேட்டரியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம வைக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே இந்த பேட்டரி இருக்கக்கூடிய இடத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம போடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரியில் இந்த இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ், இந்த இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போலாரிட்டி சேஞ்ச் பண்ணாமல் கரெக்டாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த மீட்ரு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அந்த மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி தான் இஷ்யூவாக இருந்திருக்கு. இருங்க, அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேட்டரி நமக்கு பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணனால நமக்கு மீட்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்டே நம்ம செக் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டருக்குள்ள இருந்த பேட்டரி. ஸோ இது எந்த அளவுக்கு வோல்டேஜ் கொஞ்சமாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா பேட்டரி எனக்கு தெரிஞ்சு ஃபுல் சார்ஜ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஒர்க் ஆகலை ப்ராப்பராக. ஸோ அதனால இப்போ இதுக்குள்ள எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி ஃபெயிலியர் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மல்டிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிசி மோடில் போடுறேன். ஏன்னா பேட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா டிசி சப்ளை தான் அதில் இருக்கும், டிசி வோல்டேஜ் தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம டிசி மோடில் தான் நம்ம போடணும். ஸோ இப்போ டிசி மோடில் பார்த்தீங்க அப்படின்னா இது 9 வோல்ட் அப்படிங்கிறதுனால நான் டிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 20க்கு வைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் 20க்கு வச்சிருக்கேன். ஸோ 20 வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ் மைனஸ் இப்போ மைனஸில் கட்டாது. ஸோ இப்போ வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 0.13. ஸோ இந்த பேட்டரி அவுட் தான், இந்த பேட்டரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜபிள் பேட்டரி கிடையாது, இது 1 யூஸ் தான்.